சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும், எப்படி கரெக்டான ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்விட்டியே போயிடும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற போது அந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒன்று போட்டுருக்கும், டைரக்ட் பிளான் அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது என்ன கான்செப்ட்னா வந்து டிரெக்ட்னா வந்து இதுக்கு இடையில எந்த ஒரு இன்டர்மீடியட்டோ ப்ரோக்கரோ அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா என்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்கர் கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானா அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்ன வந்து அதுவும் இமேஜில் காட்டுறேன் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக வெளியிலே இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கோ ஸோ அவ்வளோ வந்து நம்ம அதை சூஸ் பண்ணுறலாம், அதுக்கான சாய்ஸ்ன்றதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ எவ்வளோ பணம் அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்த்தா ட்ரஸ்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் ஃபண்டு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ சம்திங் இதெல்லாம் போட போகிறீங்க, லார்ஜ் கேப்பில் போட போகிறீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ன்றது இது இருக்கும். ஸோ அதில் யார் ரொம்ப அதிகமான இந்த AUM வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். இதை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்.